ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துலதான் வைத்திருக்கிறார். ஆனா உலகத்திலே இல்லாதது போல, உலக ஜனங்களோடு கலவாதது போல நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய ஒரு பங்கா இருக்கு. இது ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்னா, வசனத்துல சொல்லப்படுகிறது, நாம் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ அவர் எப்படி உலகத்தான் அல்லையோ, ஏசப்பா எப்படி உலகத்தான் அல்லையோ, அதே போல நாமும் உலக பிரகாரமான பிள்ளைகள் கிடையாது. நாம் உலகத்திற்குரிய ஜனங்கள் கிடையவே கிடையாது. அது என்ன உலகத்திற்குரிய ஜனங்கள் கிடையாது அப்படின்னா, யோசித்து பாருங்க. ஏசப்பா ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஏசப்பாக்குள்ள நம்ம விட்டு கொடுப்பது என்ன அர்த்தம்? ஏசப்பா முதலாவது எப்படிப்பட்டவர்? நான் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் உலகத்தோட கலக்கூடாது? ஏன் மத்தவங்க போல இருக்கக்கூடாது? இது என்ன? அவர் நம்மள மிஸ்ட்ரீட் பண்றதா? அவர் நம்மள கண்ட்ரோல் பண்றதா? இது என்ன விஷயம் அப்படின்னா, யோசித்தாங்க. முதலாவது, கிறிஸ்து என்பவர் அவர் பரிசுத்தமானதே. ஏசப்பா பரிசுத்தமானவர். அவருக்கு இருக்கிற கேரக்டர்ல சிகரம் வச்சவர். எல்லாரும் சொல்லுவாங்க, இதுதாங்க டாப், இதுதாங்க பெஸ்ட், இதுதாங்க பெர்ஃபெக்ட். இப்போ நிறைய கேரக்டர்ஸ் ஏசப்பா இருக்கு. அவர் அன்பானவர், அவர் பொறுமையானவர், அவர் நிதானமானவர், அவர் எல்லா கேரக்டரும் இருக்கு. ஆனா அது எல்லாவற்றிலுமே சிகரம் வச்ச மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் என்ன? அவருடைய பரிசுத்தம். பரிசுத்தமான தேவன். பரிசுத்தமான தேவன். அவருக்கு அசுத்தம்னா அந்த பக்கமே அவரால் திரும்பி கூட பார்க்கணும், அதை பத்தி யோசிக்கவே முடியாது. அப்போ அவர் பரிசுத்தமான தேவனா இருக்கு. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன்னு வாசல் போட்டது. அப்போ அவருக்கு பாவம்லாம் அவரால சகித்து கொள்ளவே முடியாது. அவரால் அதில் அவரால் பார்க்கவே முடியாது. வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சுவர் என்னன்னா, அவரால் நம்மளை பார்க்க முடியல, அவரால் நம்முடைய சப்தத்தை கேட்க முடியாம இருக்கிற மாதிரி பெரிய சுவர் என்ன அப்படின்னா நம்முடைய பாவம். அப்ப அந்த பாவம் தான் அவருக்கும் நமக்கும் இருக்கு ஒரு பெரிய சுவரா இருக்கு. அந்த சுவர் என்ன பண்ணுதுன்னா, அவர் பேசினா நமக்கு கேட்க மாட்டேங்குது, அவர் பாக்குறது நம்மளை அவரால் பார்க்க முடியல, இப்படி எல்லாம் அவருக்கு நமக்கு தடையா இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா அந்த பாவம் மட்டும்தான். அப்போ அந்த பாவத்தை தான் ஏசப்பா எடுப்பதற்காக, பாவத்தை தான் நம்ம வாழ்க்கையில இருந்து நீக்குவதற்காக வந்தார். அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்றதோ, நம்மள ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாத்து நடத்துறதோ, அவர் நம்மள ஸ்லேவ் போல் நடத்துறதோ கிடையவே கிடையாது. பாவம் பாவம் நம்ம செய்ய 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 என்ன ஆகும்னா, அது நமக்கும் ஆண்டவருக்கும் இடைவெளிய அதிகமாக்கி கொண்டே இருக்கு. நீங்க எங்க போனாலுமே ஆண்டவர்கள் கண்டுபிடிச்சுவார். நீங்க வானத்துக்கு மேல எங்கேயாவது போய் ஒழிஞ்சிட்டாலும் கண்டுபிடிச்சுவார். கடலின் ஆழத்துல நீங்க போய் எங்க ஒழிஞ்சுக்கிட்டாலும் ஏசப்பா உங்களை பார்த்துவார். ஆனா எது ஒண்ணு ஆண்டவருக்கு உங்களுக்கு தடை சுவரா இருக்குன்னா, அவருக்கும் உங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த பாவம் மட்டும்தான். அப்ப அந்த பாவத்தை மட்டும் நீங்க போக்கிட்டீங்க, அந்த பாவம் மட்டும் உங்க வாழ்க்கை இல்லைன்னா, உங்களுக்கு ஆண்டவருக்கு நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க பேசுவது அவருக்கு கேட்கும், நீங்க நடந்து கொள்வது அவருக்கு புரியும். இது எல்லாமே அவருக்கு பூரணமா கேட்கும். அப்ப அந்த பாவத்தை நாம் முற்றிலுமாக எடுத்து போடணும். அந்த பாவத்தை நம்ம கம்ப்ளீட்டா எடுத்து போட்டணும். அப்ப நம்முடைய ஏசப்பா நம்மை பூரணமாய் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது? நான் உலகத்தால் அல்லப்பா, அதே போல நீ அது என்ன ஆண்டவர் உலகத்தால் அல்ல அப்படின்னா, உலகத்துலதான் வாழ்றோம், உலகத்துலதான் இருக்கோம். ஆனா உலகத்துடைய பாவத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. உலகத்துல இருக்கிற பாவத்திற்கு நமக்கும் எந்த ஒரு உறவுமே கிடையாது. அப்போ உலக ஜனங்கள் கொடுமையானவர்கள் இல்ல, அவர்கள் கொடுமையானவர்கள் அல்ல, அவர்கள் நல்லவர்கள். ஜனங்கள் நல்லவர்கள். ஜனங்களுடைய இருதயம் அன்பான இருதயம். ஜனங்கள் எல்லாரும் போல நல்ல ஜனங்கள் தான். ஆனா அவர்களுக்கு தெரியல, அவர்கள் பாவத்திற்குள்ளே வாழ்கிறார்கள். அப்போ ஏன் தேவன் நீ உலகத்தோடு கலவாதுன்னா, நீ அவர்களோடு இருந்தா அந்த பாவத்திற்குள்ள அவர்களை இழுத்துக் கொள்வார்கள். பாருங்க, ஜனங்கள் தப்பானவர்கள், ஜனங்கள் கொடுமையானவர்கள், ஜனங்கள் தீமையானவர்கள் இல்ல, ஜனங்கள் நல்லவர்கள். ஆனா அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய பாவம் என்ன பண்ணுகிறதுனா அவர்களை இன்னுமே பாவத்திற்குள்ளே தள்ளுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம்னா என்ன? நரகம். அப்ப ஒரு மனுஷங்க பாவத்தே இருந்து அவர்கள் பாவம் செய்ய செய்ய அதை நேர அவர்களை எங்கே கொண்டு போய் நடத்தினா அவர்களை நரகத்திற்கு நேராக நடத்தும்.
அவர்களை நரகத்திற்கு நேராக நடக்கும். அப்ப நாம் எப்பேற்பட்ட ஜனங்களா இருக்கணும், எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், தேவனை உறுதியை பற்றி பிடித்து தேவனை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் இது பாவம், இதுல நான் செயல்படக்கூடாது, இதுல நான் ஈடுபடக்கூடாது, இதுல நான் கலவக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஜனங்கள் தவறானவர்கள் அல்ல, அவர்கள் செய்கிற செயல்கள், அவர்கள் பண்ணுகிற பாவம் தவறானது. அந்த பாவம் ஆக்சுவலா அந்த ஜனங்களுக்கு அந்த நினைவு என்ன காரியம்னா அது சரியா தப்பா, அது பாவமா சரியா இல்ல, தெரியல அவர்களுக்கு. அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு நபர் யாரும், அது அவர்களுக்கு சுட்டி காண்பதற்கு சுற்றி எவருமே இல்லை. அதனாலதான் அந்த பாவத்துக்குள்ளே அவர்கள் உழைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் எப்பேற்பட்ட பிள்ளையா இருக்கிறோம், எப்பேற்பட்ட ஜனமா இருக்கணும்னா தேவனை உறுதியை பற்றி பிடித்து தேவனை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும். அப்போதான் நமக்கு எது சரி எது தவறு, இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அப்படின்னு தெரியும். அப்ப தேவனை பின்பற்றுகிற எல்லோருமே ரொம்ப பெர்ஃபெக்டானவங்க இல்ல, தே ஆர் லேர்னிங், தேர் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு தடவை தவறான காரியங்கள் எடுக்கும்போதோ, தவறான முடிவுகள் எடுக்கும்போதோ, தவறான இடத்துல மாட்டிக்கொள்ளும் போது கர்த்தரைங்களை அதுல இருந்து விடுதலை செய்கிறவரா இருக்காரு. லைக் நாங்க பெர்ஃபெக்ட் இல்லை, கிறிஸ்டியன்ஸ் தே ஆர் சோ பெர்ஃபெக்ட் அப்படி இல்ல, வி ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன் திங்ஸ். பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்போம். சப்போஸ் தவறுதலா விழுந்தாலுமே தேவன் தூக்கி எடுப்பார். வசனம் சொல்கிறது நீதிமான் 7 தடவை விழுவான். அப்ப கீழே விழுந்தாலும் தூக்கி எடுப்பதற்கு ஆண்டு இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் இங்க இருக்கு. நாங்க பெர்ஃபெக்டா இருப்போம், நாங்க கரெக்டா இருப்போம், மத்தவங்களெல்லாம் நாங்க கண்டெம் பண்ணுவோம், அப்போஸ் பண்ணுவோம், கன்விக் பண்ணுவோம். லைக் நாங்க வந்து we are just trying to tell இது தப்பு, இது வேணாம், இது பாவம், இதை செய்ய வேணாம் அப்படின்னு தேவனுடைய இடத்துல இருந்து தேவனுடைய அன்பு புரிந்து கொண்டு அந்த பாவத்தை விட்டு விலகி இருக்கும். பாவத்தை விட்டு விலகி இருப்பது கட்டாயத்தின் நிமித்தம் இல்லை. ஆண்டு போர்ஸ் பண்றாரு, இதை செஞ்சு ஏதாவது பண்ணிடுவாரு அப்படி இல்ல. பாவத்தை விழுவது எதனால? கிறிஸ்துவங்களை நேசிப்பதனால. அவர் எங்களை நேசிக்கிறார், அவர் எங்களை நம்புகிறார், நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், அவர் எங்களை நம்புறார், எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். அதனால நாங்க அதை சூஸ் பண்ணாம இருப்போம் தவிர எவருமே எங்களை போர்ஸ் பண்ணல, நீ இதை செய்யாத இது தப்புன்னு யாருமே போர்ஸ் பண்ணல, யாருமே சொல்ல முடியல. ஆனா இது எல்லாமே ஏன் பரிசுத்தாவினர் எங்களுக்குள்ள இந்த உணர்வை கொடுக்கிறாரா? நாங்கள் கிறிஸ்துவை உண்மையா நேசிப்பதனால எங்களால அதை சுலபமா விட முடியும். எவ்வளவுதான். அப்போ நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கலாம், தேவனை உறுதியை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளா இருக்கும், தேவனை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும். அப்ப அவரை நம்பிக்கொண்டு அவரையே நாங்கள் பின்பற்றும் பொழுது நமக்காக தேவன் பெரிய 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 காரியங்கள் செய்வார். அப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல நான் உலகத்தான் அல்ல, கிறிஸ்து உலகத்துக்குரியவள் உலகத்துல வாழ்ந்தார். 33 வருஷம் தேவன் இந்த உலகத்துல இருந்தார். ஆனால் அவர் பாவம் இல்லாதவராய், அவர் பாவம் செய்யாதவராய், அவருக்குள்ளே பாவம் இல்லை. 33 வருஷம் இருக்க அவருக்கு பாவம் எக்ஸ்போஷர் இருக்கும். ஆனா எது ஒன்றுமே அவர் செய்யல. அவர் உலகத்துக்குள்ள கடவுள, அவர் பாவைகளுடைய சிநேகிதன் சொல்ல, அவர் பாவைகளோட உட்கார்ந்தார். அவர் மீட் பண்ண ஜனங்கள்லாம் பாருங்க, அவர் யார் யாரெல்லாம் சகையவே மீட் பண்ணாரு. பாவத்தை பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீயை மீட் பண்ணுகிறார். அதே போல எல்லா ஜனங்களுமே 100க்கு அதிபதி எல்லாருமே அவர் மீட் பண்றாரு. யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனா அவர்களுக்குள்ள தேவன் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் இயேசுவை சந்திக்கும் போது அந்த பாவமான வாழ்க்கையோடு இயேசு பக்கம் இருந்தாங்க சொன்னாங்க. அவர் பாருங்களேன், சகையுக்கு ஒரு சின்ன டிசைர் தான். சகையு அப்படின்னு ஒரு மனிதன் இருந்தார். அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவர் எப்படின்னா அநியாயமா ஜனங்கள் கிட்ட பணம் வாங்குற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர்னால அவர் என்ன பண்ணுவாருன்னா ஜனங்கள் கிட்ட இவர் மொத்தமா கவர்மெண்ட் கிட்ட வரி வாங்கிப்பார். அவர் என்ன மாதிரி ஒரு வேலையை செஞ்சாரு, இவரு கவர்மெண்ட் கிட்ட மொத்தமா வரி ஜனங்களுக்காக கட்டிட்டு அந்த ஜனங்கள் கிட்ட இருந்து காசு வாங்கும்பொழுது அநியாயமா அவர் வாங்குவாராம். அதே போல அவர் வந்து காசு கொடுத்தா வட்டி அதிகமா வாங்குவாராம். சோ இப்படி எல்லாம் அநியாயமான காரியங்கள் செய்து கொண்டிருந்தார். ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரு டிசைர் என்னன்னா ஏசப்பாவை எப்படியாவது பார்க்கணும். ஆனா ரொம்ப குள்ளமான ஒரு மனிதனா இருப்பாரா, அதனால என்ன செய்ய முடியாது, ஈசோவை டக்குன்னு பார்க்க முடியாது. அப்போ ஈசப்பா இந்த ரூட்ல வராத அந்த வழியை தெரிந்து கொண்டு அவர் மரத்து மேல ஏறி உட்கார்ந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஈசப்பா வர வழியில அவர் முகத்தை பார்த்தா மட்டும் போதும், அவர் என்ன பார்க்கலன்னு பரவாயில்ல, நான் அவரை பார்த்தா மட்டும் போதும். அது ஒரு சின்ன டிசைன். அப்போ அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மரத்துக்கிட்ட வந்தோடனே ஏசப்பா வந்து சொல்றாரு, சகிவே நீ கீழே இறங்கினா அவன் வீட்டுக்கு வர. அப்போ சகிவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஏசப்பா சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சால்வேஷன். அப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஆண்டவரே நான் யாருக்கையாவது அநியாயமா வாங்கியிருக்கு அதை நான் திரும்பி கொடுத்துடுறேன், நான் 4 தடவை அதை திரும்பி இந்த ஜனங்களுக்கு கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த மனுஷன் இயேசுவை மீட் பண்ண உடனே பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை அவர் பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், இயேசுப்பா பின்பாக போகிறார், இயேசுவுக்கு பின்பாக போகிறார்.
அப்போ இதேதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இதேதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை உலகத்துலதான் வைத்திருக்கிறேன், உலகத்துக்கு உன்னை ஒளியா வைத்திருக்கிறேன், உலகத்துக்கு உனக்கு நான் எல்லாவற்றுமே நான் ஆஸ்வதிப்பேன், எல்லாம் கொடுப்பேன். ஆனா உலகத்தின் பாவத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்தின் அக்கிரமத்திற்கும் உனக்கும் சம்மதம் இல்லை. உலகத்துல இருக்க அநியாயத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல, அதை விட்டுட்டு நீ வெளியே வா. உலகத்துல இருக்க அக்கிரமத்தை விட்டு வெளியே வா. உலகத்துல இருக்க பாவத்தை விட்டுட்டு நீ வெளியே வான்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு. இப்ப நம்ம எப்பேற்பட்ட ஜனங்களா இருக்கோம்னா, தேவனை உறுதியை பற்றி பிடிக்கிறவர்களா, தேவனை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிறவர்களாக. அப்ப அவரை நம்ம சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் விசேஷமான காரியத்தை செய்வார். அப்போ அவரு உலகத்தான் அல்லாத போல நாம உலகத்தான் அல்ல. ஏசப்பா நமக்கு கிரேஸ் கொடுப்பார். அவருடைய கிருபை என்ன செய்யணும்னா, உலகத்துல ஜனங்கள் எல்லாரும் செய்யும் பொழுது நான் மட்டும் தனித்து இருக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள பலம் தருவார். லைக் பாருங்களேன், ஏசப்பா வந்து சொல்லுகிறார், நான் வந்து சூஸ் ஆண்டவர் வந்து ஒரு சிலரை தான் தெரிந்து கொள்கிறார். அந்த ஒரு சிலரும் எப்படி தெரிந்து கொள்கிறார்னா, ரொம்ப வீக்கான பர்சன்ஸா தேவன் வந்து தெரிந்து கொள்கிறார். எளியவர்களை தெரிந்து கொள்கிறார், உடைக்கப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார், கைவிடப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார். பாருங்க, ஏசப்பா கிங், வானத்தையும் உண்டாக்குன தேவன். அப்போ அவர் பூமியில வரும்போது அவர் ராஜாக்களை நோக்கி அரண்மனைக்கு போகணும். பெரிய பெரிய பிசினஸ் பீப்புளை பாக்குறதுக்காக போகணும். நூற்றுக்கு அதிபதிகளை பார்க்கறதுக்காக போகல, எல்லோரும் இவரை தேடி வந்தார்கள். ஆனா இவர் யாரை தேடி போனார் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லப்படுகிறது, ராஜாக்கள் இவரை பார்க்கணும்னு ஆவலா இருந்தாங்க. இயேசுபா சிலுவையில அறை போறதுக்கு முன்பாக ராஜா சொல்றார், உன்னதான் நான் பார்க்க ஆவலா இருந்தேன். இயேசுபா பார்க்க ராஜாக்கள் ஆசையா இருந்தாங்க. நூற்றுக்கு அதிபதிகள் இவரை தேடி வராங்க. டாக்ஸ் கலெக்டர் இவரை தேடி வராங்க. பிசினஸ் பீப்புள், ஒரு மனுஷனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தது. அப்ப ஏசப்பா கிட்ட வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாங்க என்ன செய்யணும்? பெரிய ஒரு பிசினஸ் மேன் வந்து இயேசுவாவை பார்க்க வராங்க. அப்போ உலகத்துல இருக்க பெரிய பெரிய மனிதர்கள் இயேசுவை தேடி கொண்டுறாங்க. ஆனா ஏசப்பா யாரை தேடிக்கிட்டு போனா தெரியுமா? பேதுருவ, யோவான், யாக்கோபர், சமாரிய ஸ்திரியர், பாவத்துல இருந்த ஸ்திரியர். அப்போ ஏசப்பா தேடி போற மனிதர்கள் வேற, ஏசப்பாவை தேடி வந்த மனிதர்கள் எல்லாருமே வேற. ஏசப்பா ஏன் அந்த ஜனங்களை தெரிந்து கொண்டு போவார்? அந்த ஜனங்களுடைய இருதயம் தான் என்னன்னா, அது தேவராஜ்யத்துக்கு சமீபமா இருக்கு. அந்த ஜனங்கள் தான் உடனே தேவனை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ஜனங்கள் தான் உடனே ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த ஜனங்கள் கிட்டதான் ரட்சிப்பு அந்த வாசல் திறந்து கிடக்குது. மற்ற ஜனங்கள் ரொம்ப இருமாப்பா இருக்கிறதுனால, எவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தை போனாலும், எவ்வளவுதான் இயேசுவ பக்கத்துல இருந்தாலும் அந்த ஜனங்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். தேவன் தேடி போகிறவர்கள், உலகத்திலே நொறுக்கப்பட்டவர்கள், பாவத்தை நிறைந்தவர்கள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இப்பேற்பட்ட ஜனங்களை நோக்கிதான் ஏசப்பா போறார். அப்போ அந்த ஜனங்களிடம் தம்மை வெளிப்படுத்தி, தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி, தாம் பேசி அந்த ஜனங்களுக்கு நன்மையான காரியத்தை தேவன் செய்கிறார். அப்போ அந்த ஜனங்கள் தான் உலகத்தோடு கலவாமல், அப்போ அந்த ஜனங்கள் எவ்வளவு இருதயம் ரொம்ப நொந்து போனவர்களா இருப்பாங்க, ரொம்ப மீக்கா டிமிடா இருப்பாங்க. அப்போ அந்த ஜனங்கள் உலகத்தோடு தனித்து நிற்கணும். அவர்கள் தன்னுடைய சொந்த பலத்தை எதுவுமே செய்வது, கிறிஸ்துவே அவர்களுக்கு பலத்தை கொடுப்பார். ஆண்டவரே அவர்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார். ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாவற்றுமே செய்து கொடுப்பார். அப்போ நம்ம எப்பேற்பட்ட ஜனங்களா இருக்குன்னா, தேவனை உறுதியை பற்றி பிடிக்கிற ஜனங்களா, தேவனை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களா. அப்படி அவரை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்காக தேவன் பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை அவர் செய்து கொடுப்பார். நம்ம என்ன செய்யணும்? அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சில ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அற்புதம் செய்கின்ற தேவன், ஆச்சரியமான காரியத்தை செய்கின்ற தேவன், நீர் பாவமில்லாத தேவன், நானும் பாவமில்லாம உலக ஜனங்களோடு கலவாம உமக்காக தனித்து வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் பரிசுத்தமா என்னை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பரிசுத்தை நான் காத்துக்கொள்ளணும். தீமை செய்யக்கூடாது, நான் தவறு செய்யக்கூடாது. நம்ம உறுதியை பற்றி பிடிக்கிறோம், சார்ந்து கொண்டிருக்காங்க. அந்த தெம்பியம், அந்த பெடத்தை எனக்கு கொடுங்க. நான் பாவம் இல்லாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. அவனுக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். இயேசுப்பா நம்முடைய வாழ்க்கையில அந்த பெலத்தை கொடுப்பார். அவர் நமக்கு துணை செய்வார். ஒரு சார்ந்து கட்டி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்தியமா இருக்கும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரந்தரமான காரியத்தை செய்வோரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ காரியத்தை மகிமையும் எனக்கு செய்து கொடுக்கும் என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆவியினரே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மகிமையான காரியத்தை செய்வோர் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். விட்டு கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் கூட உடைய சமூகத்தை நோக்கி வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் என்னை நடத்துகின்ற தெய்வனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா.
நாங்கள் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக உமக்கென்று நாங்கள் வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமான பிள்ளைகளை வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமான காரியத்தை செய்வோரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ வல்லமை எனக்குள்ளே இருக்க போறமைக்காக நன்றியப்பா. ஆச்சரியமான காரியங்கள் செய்வோரே உமக்கு நன்றியப்பா. நித்திய நித்தியமாய் என்னோடு கூட இருக்கும் என் தேவனே உமக்கு நன்றியப்பா. நிரந்தரமான என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நடத்துங்க, பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க, துணை நில்லுங்க. மகிமையான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டவரே. இந்த வேண்டுபடி முகத்தை நோக்குகிறேன் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கிறவரா இருக்கிறீர் சுவாமி. அப்ப பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய்களை காத்துக்கொள்ள விரும்புகிறேன் சுவாமி. அப்ப நோக்கி ஜெபிக்கிற எல்லா ஜனங்களையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அது ஜனங்களோடு கூட வரும் ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையான காரியத்தை செய்வோரே, மகிமையான காரியத்தை செய்வோரே, என் துணையாளரே, என் ஆத்தும நேசரே, என்னோடு கூட இருக்கும் என் தேவனே. எல்லா ஜனங்களும் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாய் இருக்க என் கிருபை செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உலக ஜனங்களோடு கடவாமல் தனித்து உமக்கென்று பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த பலத்தை கொடும், அவர்களுக்கு அந்த சத்துவத்தை கொடும், அவர்களுடைய ஆவியினால் நிறைத்திரளும் ஆண்டவரே. பூரண காரியத்தை கொடுக்க போறவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி. ராஜாவே உமக்கு நன்றி. மகிமையான காரியங்கள் செய்து கொடுக்க போறவைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியத்துல ஒப்பு கொடுக்கிற, விட்டு கொடுக்கிற நீங்க ஆசீர்வதிங்க. சர்வ காரியத்தையும் செய்து கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.